Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சிக்கன் ஷவர்மா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்காக 3/4 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சுகர், 1/2 கப் லேசான சூடு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 minutes அப்படியே மூடி வச்சிடுங்க. இப்போ நாம் குப்பூஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் மிக்ஸ்சரை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா சாஃப்டான டவ்வை ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் மாவு ரெடி பண்ணிட்டோம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்புறமா இதை கவர் பண்ணி வச்சுட்டு 1 hour அப்படியே விட்டுருங்க. இப்போ நாம் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்காக நான் 250 grams சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் லெமன், இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை நம்ம 1/2 hour அப்படியே வச்சிடலாம். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஆயில் பேனில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை ஆக விட்டுருங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஷவர்மாவில் வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 1/2 கப் கேபேஜ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கேப்சிகம் எடுத்திருக்கேன், பாதி கேரட், கொஞ்சமாக ஆனியன், 5 மின்ட் லீவ்ஸ் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் பெப்பர், 2 டீஸ்பூன் லெமன், இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இனி நம்ம ரொட்டி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு ரெடி பண்ணி வச்சு 1 hour ஆயிடுச்சு. மாவை 1 நிமிஷம் பிசைஞ்சிடலாம்.
இப்போ நம்ம மாவை 4 பால்ஸாக பிரித்து வச்சிடலாம். இப்போ மாவை பரத்த ஆரம்பிச்சிடலாம். மாவை ரொம்ப திக்காக பரத்த வேண்டாம், இந்த மாதிரி எடுத்தால் போதும். இதே மாதிரி எல்லா பால்ஸும் பரத்தி எடுத்துடுங்க. எல்லா மாவும் பரத்தி முடித்ததும் ஒரு 10 நிமிஷம் அந்த பரத்தின மாவை அப்படியே வச்சிடுங்க. அது இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிடலாம். பேனை ஹீட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ரொட்டியாக போட்டு சுட்டு எடுத்துடலாம். தீயை நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு இந்த மாதிரி உப்பி வந்ததும் அதை திருப்பி போட்டுருங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ரொட்டியும் செஞ்சு எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஷவர்மா ரெடி பண்ணிடலாம். ரொட்டி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் மயோனைஸும் எடுத்திருக்கேன். இப்போ ரொட்டியில் மயோனைஸை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ அதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை ரோல் பண்ணிவிடுங்க. இதையே எல்லா செட்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஈஸியாக வீட்டிலையே சிக்கன் ஷவர்மா ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.